வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலட்சுமி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மறுநாள் காலையில் எழுந்து வர்ற இனியா, என் வருத்தம்லாம் அம்மாவை நினச்சிதான். இந்த கல்யாணத்தால் அம்மாவுக்கு தான் பெரிய நஷ்டம். எனக்காக அம்மா அவங்க பிஸ்னஸையே இழந்திருக்காங்க அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடா அப்படின்னு பாக்யா சொல்ல, உனக்கு இல்லாமல் இருக்கலாமா, ஆனால் எனக்கு அது ஒரு பெரிய விஷயம்தான். அதை நினைக்கும் போது தான் எனக்கு கஷ்டமாக இருக்கு. நிதிஷை பற்றின உண்மையை மறைச்சதுக்காக கூட இல்லை, ஆனால் அம்மாவை ஏமாத்திட்டாங்கல்ல, அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்கள சும்மாவே விடக்கூடாது. அம்மா இழந்த அந்த 2 ரெஸ்டாரண்ட்டையும் எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து திரும்ப வாங்கணும் அப்படின்னு இனியா சொல்ல, பரிதாபமா பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க ஈஸ்வரி. நானே அதை மறந்துட்டேன் இனியா அப்படின்னு பாக்யா சொல்ல, நீ மறப்பம்மா, உன் பசங்களுக்காக நீ எதை வேணும்னாலும் மறப்ப, யாரை வேணும்னாலும் மன்னிப்ப, ஆனா உன்ன மாதிரிலாம் என்னால இருக்க முடியாதுமா. டாடி, எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை திரும்ப வாங்கணும் டாடி அப்படின்னு இனியா சொல்ல, அப்படிங்கிற மாதிரி தலையாடுறாரு கோபி. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு செலவு பண்ண பணம் எல்லாத்தையும் திரும்ப வாங்கணும் அப்படின்னு இனியா சொல்ல, யோசிக்கிற கோபி சரின்னு தலையாடுறாரு. நான் போய் ஆபீஸுக்கு ரெடி ஆகுறேன்னு இனியா எழுந்திருக்க, நீ ஒரு 2-3 நாளைக்கு வீட்டில் இருக்கலாம் இல்லம்மாங்கிறாங்க ஈஸ்வரி. இல்லை பாட்டி, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு எழுந்திருக்கிற இனியா அங்கே வாசல் கிட்ட வந்திருக்க. சுதாகரையும் அவர் ஒய்ஃபையும் பார்க்குறாங்க. இதுங்க எதுக்கு இங்கே வருதுன்ற மாதிரி இனியாவும் பாக்யாவும் பார்த்துட்டு இருக்க. ஈஸ்வரியா அந்த பக்கமாக பார்க்க, என்ன எல்லாரும் பார்க்குறாங்கன்னு கோபி அங்கே பார்க்குறாரு. அவரும் எழுந்து நிற்க, மெதுவா செழியனும் ஈஸ்வரியும் எழுந்து நிற்கிறாங்க. ஒரு செகண்ட் 2 பேரும் வாசல்ல தயங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து நின்று கோபியை பார்க்குறாங்க. கோபியை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு மெதுவா அவங்க கிட்ட வந்து எதுவுமே பேசாம அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்க சுதாகர் டைரக்டா இனியான்னு கூப்பிடுறாரு. உடனே பாக்யா, இனியா நீ உள்ளர போமாங்கிறாங்க. என்ன இந்த அம்மா இப்படி சொல்றாங்கன்னு திகைச்சு போய் பாக்குறாங்க சந்திரிகா. இனியா அடுத்த செகண்டே அங்க இருந்து மேல கிளம்பிடுறாங்க. சுதாகர் ஒரு மாதிரி சங்கடமா பார்க்க, நான் தான் சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி சந்திரிகா எரிச்சலா சுதாகரை பாக்குறாங்க. இனியா கிட்ட நீங்க எதுவுமே பேச வேண்டாம், எது பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, நீங்க எல்லாருமே கோவத்துல இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சுதாகர் சொல்ல, அப்பாடா அதுவாவது உங்களுக்கு புரியுது, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு கோபி ரொம்பவே கோவமும் கிண்டலுமா சொல்ல, இப்படிலாம் நடக்கும்னு நாங்களே எதிர்பார்க்கல அப்படின்னு சுதாகர் சொல்ல, என்ன எதிர்பார்க்கல, என்ன எதிர்பார்க்கலன்னு கேக்குறேன், ஒரு ட்ரக் அடிக்ட போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலையா அப்படின்னு செழியன் கோவமா கேட்டுடுறாரு. அவன் அடிக்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சந்திரிகா சொல்ல, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா அது உண்மையாயிடுமா அப்படின்னு கோபி சொல்ல, சந்திரிகா முகத்தை திருப்பிக்கிறாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நீங்க இங்க எல்லாரும் வருத்தமா தான் இருப்பீங்க, எனக்கு புரியுது அப்படின்னு சுதாகர் சொல்ல, இப்ப நீங்க 2 பேரும் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்கங்கிறாங்க ஈஸ்வரி. இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேங்கிற மாதிரி எரிச்சலா சந்திரிகா சுதாகரை பாக்குறாங்க. அம்மா, வீட்டுக்கு பெரியவங்க நீங்க அப்படின்னு சுதாகர் ஆரம்பிக்க, இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா கேட்டு ஈஸ்வரி சுதாகர் வாயை அடிச்சிடுறாங்க. நிதிஷை நாங்க எப்படியும் வெளியில கூட்டிட்டு வந்துருவோம்னு சுதாகர் சொல்ல, இங்க பாருங்க, நீங்க கூட்டிட்டு வாங்க, வராம போங்க, அதுக்கு எங்களை என்ன பண்ண சொல்றீங்க, அங்க ஜெயில் வாசல்ல வந்து நின்று அவர் வெளியே வந்த உடனே மாலையை போட்டு மரியாதையா வரவேற்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு செழியன் எரிச்சலா கேட்க, அதை விட எரிச்சலோட சுதாகரை முறைக்கிறாங்க சந்திரிகா. கொஞ்சம் பொறுமையா பேசுப்பா, நாங்க இனியாவை கூட்டிட்டு போலான்னு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சுதாகர் சொல்ல, என்னங்கிற மாதிரி அதிர்ச்சியோட பாக்குறாங்க பாக்யா கோபி 2 பேரும். ஈஸ்வரி எரிக்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க, எதுக்கு எதுக்கு நீங்க இனியாவை கூட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னு செழியன் கத்த, சம்மந்தி அப்படின்னு கோபி பக்கமா திரும்புறாரு சுதாகர். நிறுத்துங்கன்ற மாதிரி கையை காட்டுற கோபி, சுதாகர் தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாதீங்க, சம்மந்தி சம்பந்தம் எல்லாம் என்னைக்கு என் பொண்ணை டார்ச்சர் பண்ணி சித்திரவதை பண்ணனீங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு அப்படின்னு கோபி தெளிவா சொல்லிட, ஐயோ நம்ம பருப்பு இவர்கிட்ட வேகலையேன்னு சுதாகர் பார்க்க, இந்த ஆள் இவ்வளோலாம் பேசுவான்னு சந்திரிகாவும் பாக்குறாங்க. ஏற்கனவே என் பொண்ணு உங்க வீட்டுல அனுபவிச்ச சித்திரவதை எல்லாம் பத்தாதா, இன்னும் அனுபவிக்கணுமா, இங்க பாருங்க எங்க பொண்ணை உங்க வீட்டுக்கு அனுப்ப போறதில்ல, அது முடிவாயிடுச்சுங்கிறாரு கோபி. அது வரலும் பொறுத்து பார்த்துட்டு இருந்த சந்திரிகா, இந்த பேச்செல்லாம் கேட்க வேணான்னு தான் இங்க வர வேணாம்னு சொன்னேன் அப்படின்னு சந்திரிகா சொல்ல, என்னப்பா நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியாங்கிற மாதிரி சுதாகர் பாக்குறாரு. நாங்க ஒண்ணு வெத்தலை பாக்க வச்சு உங்களை இங்க அழைக்கல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, எதுவும் பேசாத அப்படின்னு கண்ணாலேயே ஜாட காட்டுறாரு சுதாகர் சந்திரிகாவுக்கு. கடுப்பாகிற சந்திரிகா வெடுக்குன்னு அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பேசுங்க,
ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை பிரச்சனை எல்லாம் வரும், அதுக்காக அப்படின்னு சுதாகர் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன பேசுறீங்க நீங்க? என்னமோ சினிமாவுக்கு கூட்டிட்டு போகலன்னு இனியா கோவிச்சிட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்க மாதிரி பேசுறீங்க. உங்க மகன் ஜெயில கிடக்குறான், போதை மருந்து சாப்பிட்டு கையும் களவுமா பிடிபட்டு ஜெயில கிடக்குறான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சுதாகர் தலையை லைட்டா குனிஞ்சிட்டு இருக்க. ஆமான்ற மாதிரி தலையாடுறாங்க பாக்யா. டிவி பேப்பர்னு அசிங்கப்பட்டு கிடக்குறான், அதனால அப்படி ஒரு அயோக்கியனோட இருக்க வேண்டான்னு இனியா இங்க வந்து இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல. அப்பவும் தன்மையாவே இல்லம்மா அது வந்துன்னு சுதாகர் சொல்ல. உங்க இடத்துல நான் இருந்திருந்தா வெளியில தலை கூட காட்ட மாட்டேன், அவமானம் தாங்க முடியாம வீட்டுக்குள்ளேயே கிடந்திருப்பேன். ஆனா நீங்க தைரியமா என் பேத்திய கூப்பிட வந்திருக்கீங்க அப்படின்னு ஈஸ்வரி கத்த. ஏங்க பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லையேங்கிறாரு சுதாகர். ஏங்க நாங்க பேசவே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு செழியன் கத்த. சுதாகர் அது பதிலுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் மாத்தி மாத்தி பேசுறாங்க. ஈஸ்வரி வெளியே போடாங்கிற மாதிரி கைய காமிக்கிறாங்க. சுதாகர் எவ்வளவோ ட்ரை பண்றாரு, இனிமே பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க கிளம்பலான்னு வாசலை நோக்கி கைய காட்டுறாரு கோபி. எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குற சுதாகர் மத்த யாருக்கு புரியலனாலும் உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு அம்மாவா உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நீங்க நினைப்பீங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல. கண்டிப்பா நான் அப்படிதான் நினைக்கிறேன், ஆனா அது இனியா உங்க வீட்டுல இருந்தாதான் நடக்கும். அப்படின்லாம் நினைக்கிற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. பொறுக்கித்தனம் பண்ற உங்க பையனை கல்யாணம் பண்ற வரைக்கும் என் பொண்ணு இங்கேதான் வாழ்ந்தா, சந்தோஷமா வாழ்ந்தா, அதே மாதிரி இனியும் வாழ்வா. உங்க வீட்டுக்கு திரும்ப இனியா வருவான்னு கனவு கூட காணாதீங்க அப்படின்னு பாக்யா சொல்ல. ஆமான்னு தலையாற்ற கோபி. என்ன மிஸ்டர் சுதாகர், வீடு தேடி வந்து அப்படியே கண்ணியமா சாஃப்டா பேசுனா நீங்க சொல்றத நம்பிடுவோமா? நீங்க நல்லவர் ஆயிடுவீங்களா? இல்ல சார், நீங்க பண்ணின எதையுமே எங்களால மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது அப்படின்னு கோபி சொல்ல. அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருவோம்னு மட்டும் நினைக்காதீங்க, நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம், கோர்ட்ல கேஸ் போடுவோம் அப்படின்னு பாக்யா சொல்ல. ஓரப்பார்வை பாக்குறாரு சுதாகர். குடும்பமா சேர்ந்து நீங்க பண்ணின அக்கிரமத்துக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய நாள் வரும், பார்த்துக்கிட்டே இருங்க. சந்தோஷமா ஆடி பாடி நிம்மதியா இருந்த என் பேத்தி வாழ்க்கைய நாசமாக்குனதுக்கு உங்க மொத்த குடும்பமும் அனுபவிப்பீங்க. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீங்க யாருமே நல்லா இருக்க மாட்டீங்க, நல்லா இருக்க மாட்டீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு ஈஸ்வரி கத்துறாங்க. இதுக்கு மேல இங்க நிக்கிறதுலயோ பேசுறதுலயோ எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிற சுதாகர் நரித்தனமா எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்ப பத்ரகாளி மாதிரி நின்றுட்டு இருக்காங்க ஈஸ்வரி. பாக்யா வீட்டில் இருக்கிறதுனால செல்வியும் ஆகாஷும் ஹோட்டல்ல பார்த்துட்டு இருக்காங்க. செல்வி கிச்சன்ல செஞ்சு கொடுத்துட்டு இருக்க, ஆகாஷ் சர்வீஸ்ல இருக்காரு. அப்போ ஒருத்தர் வந்து, தம்பி ஒரு 4 இட்லி பார்சல் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சார் உங்களுக்கு என்ன வேணும், இந்தாங்க அப்படின்னு சாம்பாரை ஊத்திட்டு இருக்காரு ஆகாஷ். ஆகாஷ் பார்சல் கேக்குறாரு பாரு அப்படின்னு செல்வி சொல்ல. திரும்பி பாக்குற ஆகாஷ், என்னங்க சார் வேணும்னு கேட்க. 8 இட்லி பார்சல் வேணுங்கிறாரு அவரு. ஓ பார்சலா, இதோ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஆகாஷ் உள்ளர போக, இருங்க பார்சல் கட்டிட்டு வருவாங்கிறாங்க செல்வி. சரிங்கன்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்க. பாக்யா வர்றாங்க. வர்றவங்க கொஞ்சம் வருத்தமா கல்லாவில் போய் உட்கார. செல்வி ஒரு மாதிரியா பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சார் இந்தாங்க சார் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குற ஆகாஷ். ஆன்டி அப்படின்னு கூப்பிட பாக்யா திரும்பி பார்க்கல. ஆன்டின்னு மறுபடியும் கூப்பிடுறாரு ஆகாஷ். அப்படிங்க ஆன்டி 8 இட்லிங்கிறாரு ஆகாஷ். 50 ரூபா கொடுங்கன்னு பாக்யா சொல்ல. அக்கா 80 ரூபாக்காங்கிறாங்க செல்வி. என்ன ஆன்டின்னு ஆகாஷ் கேட்க. ஓஹோ 8 இட்லியா, 80 ரூபா கொடுங்கன்னு கேக்குறாங்க பாக்யா. இந்தாங்கன்னு அவர் 100 ரூபாயை கொடுக்க வாங்கிட்டு சேஞ்ச் கொடுக்குறாங்க பாக்யா. தம்பி 2 தோசை கொடுப்பா அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கவங்க சொல்ல. இதோ அப்படின்னு போறாரு ஆகாஷ். அப்போ 2 பேர் சாப்பிட்டுட்டு எழுந்து வந்து, இந்தாங்க அப்படின்னு பணத்தை எடுத்துட்டு இருக்க. ஆன்டி 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 8 இட்லி ஒரு தோசைங்கிறாரு ஆகாஷ். 80 ரூபான்னு பாக்யா சொல்ல. ஆன்டி 120ங்கிறாரு ஆகாஷ். சரி அப்படின்னு பாக்யா பணத்தை வாங்கிட்டு மீதி எடுத்துக்கிட்டு இருக்க செல்வி அவங்கள பரிதாபமா பாக்குறாங்க. செல்வி மளிகை கடைக்கு பணம் கொடுக்கணும், மதியானம் ஞாபகப்படுத்துறியாங்கிறாங்க. அக்கா நேத்தே கொடுத்தாச்சு இல்லக்கா அப்படின்னு செல்வி சொல்ல. ஓ கொடுத்தாச்சா அப்படிங்கிற பாக்யா வருத்தத்திலேயே சுயநினைவு இல்லாம உட்கார்ந்துக்க. ஒருத்தரா சாப்பிட்டுட்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப லாஸ்டா ஒரு லேடி வந்து கொடுக்க. ஆன்டி 6 இட்லி 4 தோசைங்கிறாரு. 150 கொடுங்கன்னு பாக்யா சொல்ல. ஆன்டி 220 ஆன்டிங்கிறாரு ஆகாஷ். சரி ஓகே அப்படின்னு பாக்யா பணத்தை வாங்கிக்க. என்ன இவங்கன்ற மாதிரி ஆகாஷ் பாக்யாவையும் கஸ்டமரையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு வழியா ரொம்ப நேரமா எண்ணி அவங்க பணத்தை எடுத்து கொடுக்க ஆகாஷ் பார்த்துட்டே இருக்க. கஸ்டமர் வாங்கிட்டு கிளம்புறாங்க. எல்லாரும் போனதும் செல்வி பாக்யா பக்கத்துல வந்து, அக்கா
காலையில ஏதாவது சாப்பிட்டியான்னு கேக்குறாங்க. நீ சாப்பிட்டுருக்க மாட்ட, எனக்கு நல்லா தெரியும். இந்தா உனக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன், குடி, எடுத்து குடிக்கா அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்க. பாக்யா ரொம்ப அப்செட்டோட கண்ணில் கண்ணீரோட வேற பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏங்கா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க, எப்படி இருப்பாங்க, இனியாவை பத்தி யோசிச்சு பரிதவிச்சு போயிருக்காங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, கேவலம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக நம்ம இனியா பாப்பாவோட வாழ்க்கைய நாசமாக்கிட்டார அந்த படுபாவி சுதாகர். அந்த ஆளெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுக்கா, ஏதாவது பண்ணணுங்கிறாங்க செல்வி. இன்னைக்கு காலையில கூட அவர் வீட்டுக்கு வந்தாரு செல்வி, இனியாவை கூட்டிட்டு போறதுக்காக அப்படின்னு பாக்யா சொல்ல, அந்த ஆளுக்கு கேவலமாவே இல்லையாக்கா? அப்படி ஒரு ஏமாத்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு எப்படி ஒண்ணுமே நடக்காத மாதிரி இனியா பாப்பாவை கூப்பிட வந்தாரு? சும்மா விட்டுறீங்களா நீங்கெல்லாம் அப்படின்னு செல்வி கேட்க, சும்மா எல்லாம் விடல, கொடுக்க வேண்டியதை கொடுத்துதான் அனுப்பணும் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஆன்டின்னு ஆகாஷ் கூப்பிடுறாரு. இனியா எப்படி இருக்கான்னு அவர் கேட்க, அப்படின்னு தலையாட்டுற பாக்யா அவ தைரியமா தான் இருக்காங்கிறாங்க. எல்லாரும் அமைதியா நின்னுட்டு இருக்க. சாரி ஆண்டி, சாரி, என்னால தானே இவ்வளோ பிரச்சனையோ. நான் மட்டும் இனியா கிட்ட பேசாம இருந்திருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. நீங்களும் அவ்வளவு அவசரமா இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்க மாட்டீங்க. எல்லா தப்பும் என் மேலதான் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல, நீ எந்த தப்பும் பண்ணல ஆகாஷ். இப்போ எதுவும் வேண்டான்னு சொன்னப்போ நீயும் புரிஞ்சுக்க தானே செஞ்ச. ஆனா அதுக்கப்புறமா அவசரப்பட்டது எங்க வீட்டுல இருக்கவங்களோட தப்பு. இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய தப்பு. எல்லா தப்புமே எங்க வீட்டுல இருக்கிறவங்க பண்ணினது. நீ எதை பத்தியும் யோசிக்காதப்பான்னு ஆகாஷ்க்கு ஆறுதல் சொல்றாங்க பாக்யா. ஒரு வழியா சுதாகர் அவரோட சீமந்த புத்திரன் நிதிஷை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வர, நிதிஷ் வந்துட்டியா, எப்படியா இருக்க அப்படின்னு சந்திரிகா பாசத்துல உருகிக்கிட்டு இருக்க. பையன் ஃபாரினுக்கு படிக்க போயிட்டு வந்திருக்கான் விசாரி அப்படின்னு கேவலமா சொல்றாரு சுதாகர். எப்படி இருக்கான், என்ன சாப்பிட்டான்னு அப்படின்னு அவர் கேவலமா சொல்ல, இப்பதான் வந்திருக்கான், உடனே ஆரம்பிக்காதீங்க. டேய், போலீஸ் உன்னை எதுவும் அடிச்சாங்களாடா, டார்ச்சர் எதுவும் பண்ணாங்களாடா அப்படின்னு சந்திரிகா பதபதிச்சு கேட்க, இல்லம்மா அப்படின்னு நிதிஷ் சொல்ல, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேக்குறாங்க சந்திரிகா. இவன் ஜாமீன்ல தான் வந்திருக்கான், நிரபராதின்னு விடுதலை ஆகியெல்லாம் வரல, கோர்ட்டு கேஸ்ன்னு போய்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சுதாகர் சொல்ல, நல்லா இருந்த பையன் யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல அப்படின்னு சந்திரிகா சொல்ல, கண்ணும் படல ஒரு மண்ணும் படல, இவன் தப்பு பண்ணா அதனால போலீஸ் புடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல, ஐயோ அப்படிங்கிற மாதிரி நிதிஷ் பார்த்துட்டு இருக்க. இங்க பாருங்கிறாங்க சந்திரிகா. இங்க பாரு, நீ இடையில நிறுத்துற சுதாகர், நான் சம்பாதிக்கிறது எல்லாமே இவனுக்கு தான். அதுக்காக நான் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையுமே இவனை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கே எனக்கு செலவு பண்ண முடியாது. யாரு முன்னாடிலாம் நான் கெத்தா நின்னேனோ அவங்க முன்னால என்னால போய் கெஞ்சிக்கிட்டு நிக்க முடியாது. இதுதான் கடைசி. இதுக்கு மேல இவன் ஏதாவது தப்பு பண்ணினான்னு வையே, இவனை ஏன் கையாலேயே நான் கொன்னு போட்டுருவேன்னு மிரட்டுறாரு சுதாகர். நிதிஷ் சுதாகரை முறைச்சுக்கிட்டு இருக்க, ஏங்க வாய மூடுங்க, என்ன பேச்சு பேசுறீங்க? நிதிஷ் ஏதோ தப்பு பண்ணிட்டான் தான், அதுக்காக கொலை பண்ணுவேன் அது இதுன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சந்திரிகா கேட்க, தேவைப்பட்டா நான் அதையும் செய்வேன் சந்திரிகா. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது இவன் மேல. பிசினஸை விட்டுட்டு என்னாலெல்லாம் இவன் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்க முடியாது. லாஸ்ட் 3 நாள் மட்டும் நான் எத்தனை மீட்டிங்கை கேன்சல் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? எத்தனை கோடி பிசினஸ் கையை விட்டு போயிருக்குன்னு தெரியுமா? எவ்வளவு தலைவலியோட சுத்திக்கிட்டு இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னு சுதாகர் கேட்க, சந்திரிகாவும் நிதிஷும் அவரை முறைச்சிட்டு நிக்கிறாங்க. நிதிஷை விட உங்களுக்கு பிஸ்னஸ் தான் முக்கியமா அப்படின்னு சந்திரிகா கேட்க, நிதிஷும் முக்கியம் பிஸ்னஸும் முக்கியம் அப்படிங்கிற சுதாகர் நிதிஷ் பக்கமா திரும்பி விரல நீட்டி, இதுக்கு மேல நீ ஒழுங்கா இருக்கணும், இல்லைன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், அப்புறம் என்னோட உண்மையான முகத்தை நீ அப்பதான் பாப்ப அப்படின்னு சுதாகர் சொல்லிக்கிட்டு இருக்க. எப்ப என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. டேய் நீ வாடா அப்படின்னு ஸ்கூல் விட்டு வந்த பையனை கூட்டிட்டு போற மாதிரி சந்திரிகா போக, டேய் நீ எப்ப போய் இனியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன்னு கேக்குறாரு சுதாகர். சுதாகர் அமைதியா அவங்க அம்மாவை பார்க்க, இவன் எதுக்கு போய் அவளை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சந்திரிகா கேட்க, டேய் நீ சொல்டா, நீ எப்ப போய் இனியாவை கூட்டிட்டு வர போறேன்னு கேக்குறாரு. நிதிஷ் அப்பாவிய பாத்துக்கிட்டு இருக்க, டேய் அவளை கூப்பிடுறதுக்கு நானும் உன் அப்பாவும் அவ வீட்டுக்கு போயிருந்தோம், குடும்பமா சேர்ந்து எங்களை அவமானப்படுத்தி அனுப்பி வச்சுட்டாங்கடா அப்படின்னு சந்திரிகா போட்டு கொடுக்க, நிதிஷ் வெறியோட பாக்குறாரு. நீ போனா உன்னைய அவமானப்படுத்துவாங்க, நீ எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சந்திரிகா சொல்ல, அவமானப்படுத்துறாங்களோ அடிக்கிறாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நீ இனியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாகணும் அப்படின்னு சுதாகர் ஆர்டர் போட, ஏங்க அப்படின்னு சந்திரிகா வர, ஏய் அன்னைக்கு சொன்னதுதான்,
அவங்க அமைதியா இருக்க இருக்க ஏதோ பெருசா திட்டம் போடுறாங்களோன்னு தோணுது. அவங்க பாட்டுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்பவாவது இவன் ஜெயில இருந்தா நம்ம ஜாமீன்ல எடுத்தோம், அப்புறம் ஜாமீன்ல எடுக்க கூட ஆள் இல்லாம நம்ம 3 பேரும் ஜெயில தான் இருக்கணும் அப்படிங்கிற சுதாகர், ஏய் நேரா கிளம்பி போய் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழியை பாரு அப்படின்னு சொல்ல சரின்னு தலையாடுறாரு நிதிஷ். சுதாகர் அங்கிருந்து போயிட நிதிஷ் இனியாவோட ஆஃபீஸ்க்கு வர்றாரு. அங்க ரிசப்ஷன்ல உட்காந்துருக்க பொண்ணு, வாங்க சார் என்ன வேணும்னு கேட்க, நான் இனியாவை பார்க்கணுங்கிறாரு. நீங்க அப்படின்னு கேட்க, நான் இனியாவோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற நிதிஷ் நேடா கடகடன்னு உள்ளர போக பார்க்க, சார் 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 நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, நான் இனியாவை வர சொல்றேன், உட்காருங்க சார். அந்த பொண்ணு அங்க இருக்க சோஃபாவை காட்ட நிதிஷ் அங்க போய் நின்னுக்கிறாரு. ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணு இனியாவுக்கு கால் பண்ண எடுத்து ஹலோங்கிறாங்க. ஹலோ இனியா அப்படின்னு ரிசப்ஷன் பொண்ணு சொல்லுங்கிறாங்க. இனியா, உங்களை பார்க்க உங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல பயங்கர அதிர்ச்சி ஆகுற இனியா, ஹஸ்பண்டான்னு கேக்குறாங்க. ஆமான்னு அந்த பொண்ணு சொல்ல இனியா ரொம்பவே அதிர்ச்சியில இருக்காங்க, எதுவும் பேசல. ஹலோன்னு மறுபடியும் கூப்பிடுறாங்க ரிசப்ஷன் பொண்ணு. ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு இனியா சொல்ல அந்த பொண்ணு போனை வைக்கிறாங்க. அவங்க வர்றாங்களாங்க சார், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ரிசப்ஷன் பொண்ணு சொல்ல பயங்கர கடுகடுப்போட நின்னுட்டு இருக்காரு நிதிஷ். இனியா அங்க வந்து மெதுவா கதவை திறந்து பார்க்க அங்க நிதிஷ் நின்று இருக்கதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இவர் எப்ப ரிலீஸ் ஆனாருன்னு யோசிச்சுட்டே கதவை சாத்துறாங்க. மறுபடியும் நிதிஷ் வாட்சை பார்த்துட்டு பயங்கர டென்ஷனா அங்க இங்க பார்த்துட்டு இருக்க இனியா மறுபடியும் அவங்க இடத்துல வந்து உட்காடுறாங்க. இனியா ரிசப்ஷன் பொண்ணுக்கு கூப்பிட ஹலோ சொல்லுங்கங்கிறாங்க. நான் பிஸியா இருக்கேன், இப்ப என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுங்கிறாங்க. ஓகேன்னு அந்த கேர்ள் போனை வச்சுட்டு எழுந்திருக்க போக, இல்ல வேணாம், எனக்கு அவரை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு இனியா சொல்ல அந்த பொண்ணு போனை காதுல வச்சுக்கிட்டே நிதிஷை பாக்குறாங்க. நிதிஷும் வெறுப்பா நின்னுட்டு இருக்க. ஓகேன்னு அந்த பொண்ணு போனை வைக்கிறாங்க. திரும்புற நிதிஷ், இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது அப்படின்னு கத்த, சாரி சார் இனியாவுக்கு உங்களை பார்க்க விருப்பம் இல்லையான்னு அந்த பொண்ணு சொல்லிடுறாங்க. பயங்கர அதிர்ச்சியாகிற நிதிஷ் அடுத்த செகண்டே கோவம் ஆயிடுறாரு. அப்படி அவ சொன்னா அப்படின்னு அவ சொன்னாளா அப்படின்னு நிதிஷ் கத்த, ஆமாங்க சார்ங்கிறாங்க அந்த பொண்ணு. உடனே நிதிஷ் மொபைல் எடுத்து கால் பண்ண இனியாவோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்க்குற இனியா மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அடுத்த தடவை நிதிஷ் கூப்பிட சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவர் வேகமா கதவு கிட்ட போக, சார் 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 உள்ளெல்லாம் போக கூடாதுங்க சார் அப்படின்னு அந்த பொண்ணு எழுந்து நின்று சொல்ல, ஏன் ஒய்ஃபை நான் பார்க்க போறேன், பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு கத்த, சார் என்ன பிரச்சனையா இருந்தாலும் வீட்டில் வச்சு பேசிக்கோங்க, இங்கே வச்சு பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு. இப்போ இன்னும் 2-3 பேர் அங்கே வந்து நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அவ தான் வீட்டை விட்டு போயிட்டாளே, அவங்க அம்மா வீட்டில இருக்கா அப்படின்னு நிதிஷ் கத்திட்டு இருக்க அங்கே வந்து நிற்கிற 2 பொண்ணுங்க ஒருத்தர் பார்த்துட்டு, இவர் நிதிஷ் தானே, பிசினஸ் மேன் சுதாகரோட பையன் அப்படின்னு கேட்க, அவரே தாங்கிறாங்க இன்னொரு பொண்ணு. அப்போ நிதிஷ் ரிசப்ஷன் பொண்ணு கிட்ட பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க அவங்களும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் எப்ப ஜாமீன்ல வந்தாரு, ஏன் இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, தெரியலையேங்கிறாங்க இன்னொரு பொண்ணு. அப்போ அவங்க பக்கத்துல வர நிதிஷ், ஏங்க நீங்க இங்கே தானே வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேட்க அவங்க ஆமாங்கிறாங்க. என் ஒய்ஃப் இனியாவை இங்கே தான் வேலை பார்க்குறா, அவளை கொஞ்சம் வர சொல்றீங்களா அப்படின்னு நிதிஷ் சொல்ல அதிர்ந்து போற அந்த 2 பொண்ணுங்களும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இனியாவுக்கு இவரை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ரிசப்ஷன் பொண்ணு சொல்ல, அது எப்படிங்க ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டை பார்க்க விருப்பம் இல்லாம போகும், என்ன திமிர்ற அவளுக்கு, நானுமே ஒன்றும் விருப்பப்பட்டெல்லாம் இங்க வரல, எங்க அப்பா சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இங்க வந்திருக்கேன், மரியாதையா உள்ள போய் அவளை கூப்பிடுங்க அப்படின்னு நிதிஷ் மிரட்டிட்டு இருக்க. மொத்த பொண்ணுங்களா இனியாவோட ஹஸ்பண்டா இந்த ஆளுங்கிற மாதிரி வெறிச்சு பார்த்துட்டு இருக்க. சார் இங்க நின்னு கத்தாதீங்க, முதல்ல வெளியில வாங்கன்னு செக்யூரிட்டி கூப்பிடுறாரு. இனியாவை வர சொல்லுங்க, அவளை பார்த்துட்டு தான் நான் இங்க இருந்து போவேன் அப்படின்னு நிதிஷ் கத்த. சார் வாங்க சார்னு கூப்பிடுறாரு செக்யூரிட்டி. முடியாதுன்னு சொல்லிட்டேன், நான் இனியாவை பார்த்துட்டு தான் போவேன், அவ வர்ற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுவாள் அவ அப்படின்னு நிதிஷ் கத்திட்டு இருக்க. இன்னமும் அந்த பொண்ணுங்க அதிர்ச்சியில தான் இருக்காங்க. சார் கலாட்டா பண்ணாதீங்க, கிளம்புங்க முதல்லங்கிறாங்க ரிசப்ஷன் பொண்ணு. இல்லைன்னா நாங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு அந்த பொண்ணு அசால்ட்டா சொல்ல நிதிஷ்க்கு பயங்கர அதிர்ச்சியும் எரிச்சலுமா இருக்கு. அடுத்து என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நிக்கிறாரு. நாளைய ப்ரோமோவில் இனியா நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்ல, என்ன விஷயமான்னு கோபி கேட்க ஈஸ்வரியும் முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. என் லைஃப் விஷயமா நான் வேற ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நான் நிதிஷை டிவோர்ஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு இனியா சொல்ல, கோபி, ஈஸ்வரி, செழியன், பாக்யா, எழில்னு அத்தனை பேரும் அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.